பிரியமானவர்களே, சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம உணர்ச்சி பூர்வமாக சில முடிவுகள் எடுக்க வேண்டியதா இருக்குங்க. அந்த நேரத்துல நம்ம எப்படி செயல்படுகிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. அப்படித்தாங்க நீங்க ஆதியாகமம் 42 அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனோட சகோதரர்கள் அவன போட்டு ரொம்ப அடியா அடிச்சு, அவன குழியில போட்டு, அவன அவங்க அப்பாவ விட்டு பிரிச்சு, அவனை வித்து போட்டுட்டாங்க. இன்னைக்கு யோசேப்போட கடவுள் இருந்ததுனால அவனை ஆசீர்வச்சு உயர்த்திட்டாரு. ஆனா இன்னைக்கு அவனோட சகோதரர்கள் அவங்கிட்ட நிக்கிறாங்க தானியம் வாங்குறதுக்காக. அவர்களுக்கு யோசேப்பை பார்த்தா அடையாளம் தெரியல. ஆனா யோசேப்புக்கு தெரியுது தான் கூட பிறந்தவங்கன்னு. ஆனா இப்ப இந்த சூழ்நிலையில யோசேப்பு எப்படி முடிவெடுத்துக்கணும்? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸுன்னு கிடச்சி எப்படிலாம் என்னை கொடுமைப்படுத்திங்கடான்னு சொல்லி பிடிச்சி அவங்கள ஜெயிலில் போட்டிருந்துருக்கலாம், அவங்கள அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கலாம். ஆனால் யோசேப்பு ரொம்ப புத்திசாலிங்க. அவர் ரொம்ப நிதானமாக அவர் டிசிஷன் எடுக்கிறாருங்க. அவங்க உடனே தான் யாருன்னே அவங்ககிட்ட வெளிப்படுத்திக்கலாங்க. ஏன்னா வெளிப்படுத்தியிருந்தா அவங்க சகோதரர்களும் வேற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க சகோதரர்கள் மாறி இருக்காங்களா மாறலையா, இன்னும் அதே கெட்ட கேரக்டர்ல தான் இருக்காங்களா, இப்படியும் தெரிஞ்சுக்கணும். எனவே தாங்க தன்னை யாருன்னு கூட அந்த சூழ்நிலையில வெளிப்படுத்தவே இல்லைங்க. தன்னை அவங்கள நேசிக்கிறான், ஆனா தான் யாருங்கிறத முழுமையாக வெளிப்படுத்தவே இல்லைங்க. இப்படி ஒரு நிதானமான ஞானமான முடிவு எப்போ தெரியுங்களா வரும்? யோசேப்பு மாதிரி ஞானமா இருக்கும்போது தாங்க. யோசேப்புக்கு அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தராகிய இயேசு தாங்க. அவரை நீங்க நம்புங்க. நீங்களும் கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில எப்படி ஒரு சொல்யூஷன் எடுக்கணுங்கிறத அந்த ஞானத்தை கடவுள் உங்களுக்கும் தருவாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.